ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கை அவசியமா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையினால உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில என்ன நான் செய்யணும், என்னோட பங்கு என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எந்த விதத்துல வேணா வரலாம். அப்படி நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். அது உங்களோட நீங்க ஃபேஸ் பண்றது கூட பொருந்தி போகும். ஓகே, உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சேஃப்டி அதுக்காகயோ இல்லை வந்து ஒருத்தவங்க மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்னாலேயோ வந்து ஒரு ஒரு பாதிப்பு வரலாம். முக்கியமா பணத்து பிரச்சனைனால ஒரு விஷயம் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோட லவ் லாங்குவேஜ் இதுங்க, ஆனா அவர் என்கிட்ட அந்த மாதிரி காட்டவே மாட்றாரு அப்படின்றதுனால ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் உள்ள வந்து நான் எப்படி அதை கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்றத பொறுத்து எனக்கு ஒரு பாதிப்பு வரலாம். அண்ட் நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், ஆனால் அதுக்கு முரண்பாடான கருத்துக்கள் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் வைப்பாங்க. ஸோ அதனால ஒரு இஷ்யூஸ் வரலாம். கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடியது, நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ்ல சில கான்ஃப்ளிக்ஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னால பெரிய பாதிப்பு இருக்கலாம். இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்க கணவன் மனைவிக்குள்ள இஷ்யூவா அப்படின்றத தாண்டி சில குடும்பத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி பையனுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டு சைடு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது பையனா இருக்கும்போது வந்த அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து சும்மா கெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்ற, மாப்பிள்ளை சாப்பிட்டாரா, அது பண்ணாரா, இது பண்ணாரா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் போகும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தோட தலையீடு, இவங்க அம்மா அப்பான்றது மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தலையீடு எப்படி வேணா இருக்கலாம். லைக் அவங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம், எனிதிங், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து முழுமையா அதுக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சொல்யூஷன். ஒரு இல்லறத்தானுக்கு உண்டான 11 கடமை அப்படின்னு ஒண்ணு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த 11 கடமையை நீ செய்யறதுக்கு தகுதியா இருக்கிறியா, திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சுக்கோ. அந்த 11 கடமையை செய்யறதுக்கு உனக்கு தகுதி இல்லையா, திருமண வாழ்க்கை உனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது என்ன 11 கடமை அப்படின்னு சொல்லி சொல்றேன், வேணா நோட் பண்ணி வச்சுங்க.